சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இந்த போதிக்காக நேர்கள் அனைவரையும் ஒரு அம்மனுடைய அருளை பெற்றுத் தருவதற்காக அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். வரலாற்றிலே புகழ்மூத்த அம்மன் ஆலயத்தை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க போன்றோம். பருத்தித்துறை மருதந்தேணி திருநாவலூரிலே இந்த இடத்திலே ஒரு மகமாரி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. மன்னர் காலத்திலே அமைந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. அதைவிட பரந்த வயல் நிலப்பரப்பின் மத்தியிலே இந்த அம்மன் இருந்து இந்த ஊர் மக்களை காத்தளி கொண்டிருக்கின்றார். அது எந்த ஆலயம் என்று இன்னும் சற்று நேரத்தில் நான் குறிப்பிடுகின்றேன். வாருங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இந்த போதிக்குள் செல்லலாம். அந்த மன்னர் காலத்திலே தோற்றம் பெற்ற மகமாரி அம்மன் ஆலயத்தை தான் நேர்கள் இப்போது எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயம்தான் திருநாவலூர் மகமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தை 1000 கண்ணுடைய அம்மன் ஆலயம் என்றும் அழைக்கிறார்கள். அதைவிட இந்த ஆலயத்திற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இன்னும் இந்த ஆலயத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வேப்பமரம் இருக்கிறது. அதற்கும் ஒரு பெரிய கதை இருக்கிறது. அவற்றையெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்கலாம். இந்த திருநாவலூர் மகமாரி அம்மன் ஆலயம் மன்னர் காலத்திலே தோற்றம் பெற்றதுன்னு சொல்லி இந்த இடத்தினுடைய பெயரை பாருங்கள், திருநாவலூர் என்று வருகின்றது. இந்த இடத்தினுடைய பெயரை போல இந்தியாவிலே ஒரு கிராமத்தினுடைய ஒரு இடத்தினுடைய பெயரும் இருக்கிறது. அதாவது இந்தியாவிற்கும் இந்த ஆலயம் தோன்றியதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பாருங்கள், முகலாய மன்னனுடைய ஆட்சி காலம் தென் தமிழ்நாட்டிலே இடம்பெற்று கொண்டிருந்தது. அப்போது அவனுடைய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கு பல்வேறு துன்புறுத்தல்களை கொடுத்தார்கள். இதனால் அந்த இன்னல்களிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக திருமறைக்காட்டைச் சேர்ந்த அந்த துறையிலிருந்து பிராமணர்களும் குருக்களும் ஒரு வாழை மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு தோணியிலே ஏறி இந்த இடத்தை வந்தார்கள். அவர்கள் வரும் பொழுது பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு வந்தார்கள். அடுத்து நான் அதைத்தான் கூறப்போகிறேன். சேர்ந்த தோப்புத்துறை என்ற இடத்திலிருந்து பிராமணர்களும் குருக்களும் வாழை மரத்தினால் செய்யப்பட்ட தெப்பத்தில் ஏறி கடல் மார்க்கமாக பயணம் செய்து கொண்டு வரும் பொழுது அவர்களுடன் 3 அம்பிகையின் திருவுருவங்களும் 2 விநாயகரின் திருவுருவங்களும் ஒரு முருகனின் திருவுருவங்களோடு சேர்த்து இவர்கள் கடல் மார்க்கமாக வந்திருக்கிறார்கள். அந்த தெப்பம் இலங்கை வடமேற்கே உள்ள மருதந்தேணி என்ற இடத்திலே கரையொதுங்கியது. உடனே அந்த இடத்திலே ஒரு புன்னை மரம் நின்றது. அந்த புன்னை மரத்தின் கீழே தான் ஆரம்பத்திலே அம்பிகையினுடைய திருவுருவ சிலையை வைத்து ஒரு சிறு கொட்டிலே தான் இந்த ஆலயம் இருந்தது. இன்றைய நிலையில் இந்த திருநாவலூரை பொறுத்தவரையிலே மிக பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. ஒரு முறை இந்த ஆலயம் எரிந்தது.
அதற்கும் ஒரு பெரிய கதை இருக்கிறது. அடுத்து நான் அதை தான் கூறப் போகிறேன். சிறிய கூரையில் இந்த ஆலயம் இருந்தபோது அயல் கிராமத்தைச் சேர்ந்த தூர்த்தன் ஒருவர் பொறாமை கொண்டு இந்த ஆலயத்தை தீயினால் எரித்தார். இதனால் ஆலயமே எந்தவித தடயம் இல்லாமல் அழிந்து போனது. திருவுருவச் சிலை மட்டும் அப்படியே இருந்தது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாண்டி நாட்டில் உள்ள மதுரை மடத்தில் தங்கிய பொழுது சமணர்கள் அந்த மடத்திற்கு தீ வைத்தார்கள். அந்த தீ பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயாக போய் வருத்தியது. இதே போல இந்த ஆலயத்தை எரித்த அந்த தூர்த்தனுக்கு அம்மனுடைய நோய்களாக அம்மை வருத்தம் போன்ற நோய்கள் அந்த தூர்த்தனை மிகவும் வாட்டியது. இதனால் மக்கள் பயந்து அம்மன் கோபம் கொண்டுதான் இவ்வாறு செய்கிறாள் என்ற பயத்தினாலே அந்த ஆலயத்தை ஒரு மடாலயமாக அமைத்து வழிபட்டு வந்தார்கள். அதன் பிற்பட்ட கால பகுதியிலே தான் இந்த ஆலயம் இவ்வளவு பெரிய ஆலயமாக வளர்ச்சியடைந்தது. அம்பிகைக்கு மிகவும் பிடித்தது வேப்பிலை தான். எனக்கு பின்னாலே பாருங்கள், பெரிய ஒரு வேப்ப மரம் நிற்கிறது. இந்த ஆலயம் ஆரம்பிக்கும் போதே இந்த வேப்ப மரத்தையும் இந்த இடத்திலே நட்டு விட்டார்கள். அது இன்றைய நிலையில் ஒரு பெரிய விருட்சமாக இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிறது. இதனுடைய கிளைகள் ஆங்காங்கே விரிந்து ஆலயத்தினுடைய கூரைக்கு மேலாக தெரிகிறது. அதைவிட இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். இந்த ஆலயத்தை பொறுத்த வரையிலே ஒரு அதிசயம் நிகழ்கின்றது. எந்த ஒரு விசேட காரியம் நடந்தாலும் அம்பிகை கண் திறப்பாள். இதனாலே 1000 கண்ணுடையாள்னு சொல்லி இந்த அம்பிகையை அழைக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த ஆலயத்திற்கு இந்த வேப்ப மரத்தை ஒரு தரம் சுற்றி சாமியிடம் குருக்களிடம் விபூதி வாங்கி பூசினாள். மக்களினுடைய நோய்கள் எல்லாம் குறைந்து அவர்களுடைய இன்னல்கள் குறைவதாகவும் இந்த ஊரை சார்ந்த மக்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள். கொடியேற்ற திருவிழா இடம்பெறுவதில்லை. இந்த ஆலயத்திலே சங்காபிஷேகம், அதாவது அம்மனுக்கு 1008 சங்காபிஷேகமும் ஏனைய தெய்வங்களுக்கு 108 சங்காபிஷேகம் தான் ஆணி மாதத்திலே வருகின்ற உத்தர தினத்திலே இடம்பெறுகிறது. இன்றைய வணக்கம் தாயினால நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்தில் முடிவு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக திருநாவலூர் மகமாரி அம்மன் ஆலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் குவியுடன் என்றும் உங்கள் அன்பின் சர்மி.
யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறைக்கு செல்லுகின்ற வீதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு பரபரப்பான சந்திக்கு அருகிலேதான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தி 4 வீதிகளை ஒன்றாக இணைக்கின்ற ஒரு சந்தியாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் சிறிய அளவிலான கடைகளே இந்த சந்தியை சூழவும் காணப்பட்டன. ஆனால் இப்பொழுது பாரிய கடைகள் இந்த சந்திக்கு அருகிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற பிரதான சந்தியினை அந்த ஊரினுடைய பெயரை கொண்டே அழைத்து வருவார்கள். அவ்வாறே கோப்பாய் பகுதியில் அமைந்திருக்கின்ற பிரதான சந்தியாக இந்த சந்தி இருப்பதனால் இந்த சந்தியினை கோப்பாய் சந்தி என்று அழைத்து வருகின்றார்கள். இன்றைய எமது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே இந்த கோப்பாய் சந்தியிலிருந்து கைதடி சந்தி வரையில் நாங்கள் பயணிக்க போகின்றோம். நீங்களும் பாருங்கள், இணைந்து பயணிப்போம். கோப்பாய் சந்தையிலிருந்து புறப்பட்ட நாங்கள் இப்பொழுது கைதடி மேற்கு பகுதியை அடைந்து விட்டோம். இந்த கைதடி மேற்கு பகுதியிலே ஒரு ஞான வைரவர் ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயம் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயமாக இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் காளியம்மன் ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருந்தது. பிற்பட்ட காலத்தில் காளியம்மனுக்கு துணையாக வைரவர் ஆலயத்தை அமைக்க வேண்டும் என கருதிய இந்த ஊர் மக்கள் இந்த இடத்திலே ஒரு வைரவர் ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த ஆலயம் வைரவர் ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் பின்புறமாக ஆரம்பத்தில் கட்டப்பட்ட அந்த காளியம்மனுடைய ஆலயமும் இருக்கின்றது. ஈரடியால் மூவுலகை அளந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் வான்புகழ் கொண்ட திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர். இந்த கைதடி தெற்கு பகுதியிலே ஒரு பாலர் பாடசாலை அமைந்திருக்கின்றது. அந்த பாலர் பாடசாலைக்கு முன்புறமாக ஒரு பெரிய வள்ளுவர் சிலை இருக்கின்றது. இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த வளாகத்தினுள் ஒரு கலையரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கலையரங்கத்தினுடைய பெயர் சரஸ்வதி கலையரங்கம். இந்த கைதடி பகுதியைச் சேர்ந்த மக்களது பொது நிகழ்வுகள் அனைத்தும் இந்த கலையரங்கிலேயே நடைபெற்று வருகின்றன. கோப்பாய் சந்தியிலிருந்து நாங்கள் கைதடி வீதியினூடாக வந்து கொண்டிருந்த வேளையில் இரண்டாவதாக சந்தித்த பஸ் தரிப்பிடத்தில் தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். பஸ் தரிப்பிடத்தை பார்த்தவுடன் பலருக்கும் பல ஞாபகங்கள் வந்து போகலாம். நீங்கள் பாடசாலையில் பயின்ற காலங்களில் இவ்வாறான பஸ் தரிப்பிடங்களில் இருந்து பல கதைகளையும் பேசியிருப்பீர்கள். அதைவிட பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களும் இவ்வாறான பஸ் தரிப்பிடங்களில் இடம்பெற்றிருக்கலாம். பஸ் தரிப்பிடத்தில் பல்வேறு பெயர்களையும் எழுதி பார்த்திருப்பீர்கள். அதைவிட பலருக்காகவும் இந்த இடத்திலே காத்து கொண்டு கூட நின்றிருப்பீர்கள். பஸ்ஸிற்காக காத்திருக்கின்றீர்களோ இல்லையோ தெரியவில்லை, வேறு யாருக்காகவாவது இந்த பஸ் தரிப்பிடத்தில் காத்து கொண்டிருந்திருப்பீர்கள். இவ்வாறான பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கலாம். இப்பொழுது இந்த பஸ் தரிப்பிடத்தை பார்க்கும் பொழுது உங்களது பழைய ஞாபகங்கள் வந்து போகலாம்.
கைதடி பகுதியிலே ஏற்றம் முத்துமாரி அம்மன் ஆலயம் என்றொரு ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகத்திற்கு அருகிலுள்ள பகுதிகள் தாழ்வான நிலப்பகுதியாக இருக்கின்றது. இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த வளாகம் உயர்ந்த ஏற்றமான பகுதியாக இருக்கின்றது. இந்த காரணத்தினால் தான் இந்த அம்மன் ஆலயத்தினை ஏற்றம் முத்துமாரி அம்மன் ஆலயம் என்று அழைத்து வருகின்றார்கள். ஆரம்பத்தில் ஆலமரத்தின் கீழே சிறிய கொட்டிலே அமைக்கப்பட்டிருந்த இந்த ஆலயம் இப்பொழுது இவ்வளவு பெரிய ஆலயமாக அமைக்கப்பட்டு இந்த ஊர் மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றது. கோப்பாய் சந்தியிலிருந்து புறப்பட்ட நாங்கள் இப்பொழுது கைதடி சந்திக்கு வந்து விட்டோம். எனக்கு பின்னால் தெரியும் அந்த சந்திதான் கைதடி சந்தி. இது 3 வீதிகளை ஒன்றாக இணைக்கின்ற ஒரு முச்சந்தியாக இருக்கின்றது. இந்த சந்தி ஏனையின் வீதியிலே அமைந்திருக்கின்றது. இதனால் தென்னிலங்கைக்கு செல்லுகின்ற வாகனங்கள் இந்த வீதியினூடாகவே சென்று வருகின்றன. இதனால் எந்த நேரமும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சந்தியாக இந்த சந்தி விளங்குகின்றது. இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் பகுதிக்குள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் இணைந்து உங்கள் சிந்து. வணக்கம் தாய்நாடு.